கிழக்கு மாகாணத்தில் சர்வகட்சி அரசு நிர்வாகம் ஒன்றை அமைக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றது. இந்த நிலையில் கிழக்கு மாகாண சபையின் ஆட்சி தம்பசம் அமைய வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இன்று தெரிவித்தார். නැගෙනහිර පළාත් සභාවේ ආණ්ඩුව පිහිටුවීම පිළිබඳව ශ්‍රී ලංකා මුස්ලිම් කොංග්‍රසයේ මහා ඇමතිකමක් පත් කිරීම සඳහා கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முதலமைச்சர் ஒருவரை நியமிப்பது குறித்தும் அதற்கு ஆதரவளிப்பதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளர் சுசில் பிரேமஜயந்த குறிப்பிட்டுள்ளார். காரணம், ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருந்தமையினால் முதலமைச்சர் பதவியை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள். அத்தோடு ஐக்கிய தேசிய கட்சியின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். இன்று காலை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடியுள்ளோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த ஆட்சியில் இணைந்து கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். இதனூடாக சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம். අපි බලාපොරොත්තු වෙනවා දෙමළ ජාතික සන්ධානයත් අපේ ආණ්ඩුවේ කොටස්කරුවෙක් හැටියට සහභාගී වේ අමාත්‍ය මණ්ඩලයේ කියන එක. ඉතින් ඒ තුලින් நாங்கள் தான் தேர்தலில் இரண்டாவதா வந்த கட்சி. ஆக 6000 வாக்குகள் தான் ஆளுங்கட்சியை பார்க்க குறைவா பெற்ற நாங்கள். எங்களுக்கு முஸ்லிம் காங்கிரசுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் 61,000 வாக்குகள். கிழக்கு மாநிலத்தில் உள்ள 3 மாவட்டங்களில் 2 மாவட்டங்களில் நாங்கள் முதலிடத்தில் வந்திருக்கின்றோம். அவர்கள் ஒரு இடத்தில் கூட முதலிடத்தில் வரவில்லை. அதனால் ஆட்சி அமைப்பதற்கு அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய கருத்து. அவர்களுடைய ஆட்சி இல்லாமல் போய்விட்டது. அவர்களுடைய ஒப்பந்தம் பிரயோசனமற்றதாக போய்விட்டது. என்றால் தற்போது அவர்களுக்கிடையில் தங்களுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரும்பான்மை அவர்களிடம் இல்லை. முதலமைச்சர் பதவியை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தரும்படியாகவும் அமைச்சர் பதவியில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் நாங்கள் கூறினோம். அதில் தாராளமாக செயல்படுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம். ஐக்கிய தேசிய கட்சியும் நாங்கள் சேர்த்து ஆட்சி அமைத்திருக்கலாம். இந்த சூழலில் தான் நாங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். இதை நாங்கள் இன ரீதியாக பார்க்க, ஜனநாயக ரீதியாக மக்கள் தேர்தலில் அளித்த ஜனநாயக தீர்வின் அடிப்படையில் இந்த கர்மம் கையாளப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக எதிர்க்கட்சி வேட்பாளரை நாங்கள் ஆதரித்தோம். நாங்கள் பழைய அரசாங்கத்தை தொடர்ந்து எதிர்த்து வந்தவர்கள். இவர்களை போல் அரசாங்கத்துடன் ஒட்டிக்கொண்டிருந்து விட்டு சமீபத்தில் வெளியேறினவர்கள் அல்ல. பழைய அரசாங்கத்தையும் மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சியையும் பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் மத்தியில் நாமும் நமது மக்களும் தொடர்ந்து எதிர்த்து வந்திருக்கின்றோம். நியாயத்தை நீதியை கேட்டிருக்கின்றோம். இருந்துவிட்டு சமீபத்தில் அந்த அரசாங்கத்திலிருந்து வெளியேறுகிறார் நாங்கள். அதுபடியால் இதை எல்லோரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். எங்களை பொறுத்தவரையில் நமது மக்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். அவர் அமைதியை பின்பற்றுவார்கள். முஸ்லிம் மக்களுடைய உரிமைகளை நாங்கள் மதிக்கின்றவர்கள். நாங்கள் மதிப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம். அதனால் அவர்கள் உண்மையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.